சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவளுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு வலிமை? தன் கணவனுக்காக தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தியாக உள்ளம் தந்த வலிமைதான் அது. அந்த உள்ளம் உடைந்து விடலாமா? அதற்கு நாம் இடம் தரலாமா? ஆனால் நீயும் நானும் அந்த உள்ளம் உடையும்படி செய்து விட்டோம். என்னை நீ காப்பாற்றியதா? நான் பிழைத்துக் கொண்டேன். அப்படி நடக்காமல் போயிருந்தால் அந்த உத்தமியின் லட்சியம் நிறைவேறியிருக்கும். மன்னா, இப்படியெல்லாம் தங்களால் எப்படி சிந்திக்க முடிகிறது? தங்களை கொல்ல வந்தவளுக்காக இவ்வளவு அனுதாபப்படுகிறீர்களே, அந்த பெருந்தேவின் சடலத்தை என்ன செய்தீர்கள்? வேளிர் குலத்தின் மகாராணி அல்லவா அவள்? அதனால் அரச மரியாதைகளுடன் அவளை அடக்கம் செய்ய தீர்மானித்திருக்கிறேன். மன்னவா, நான் ஒன்று சொன்னால் தவறாக நினைக்க மாட்டீர்களே? நினைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சொல். பெருந்தேவி இறந்துவிட்ட செய்தியை எப்படியாவது இருங்கோவிலுக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஏன்? துக்கம் விசாரிக்க அந்த துரோகி வருவான் அல்லவா? அப்பொழுது எளிதாக பிடித்துக் கொள்ளலாமே. நீ சொன்ன முதல் கருத்து பொருத்தமானதுதான். இருங்கோவேல் தன் மனைவியின் திருமுகத்தை ஒரு முறையாவது பார்க்க வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டியதுதான். ஆனால் அதற்காக வரும்பொழுது அவனை பிடித்துக் கொள்ளலாம் என்றாயே, அதை விட இழிவான செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுபோன்ற சூழ்ச்சிகளை என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் செய்ததில்லை. அந்த போர் முறையை நான் படித்தது கூட இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னவா. என் மீது கொண்ட அன்பினால் தானே அப்படி சொன்னாய். அதை பற்றி மறந்துவிடு. நீ இந்த நேரத்தில் அதிகமாக பேசக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு மனதையும் உடலையும் அலட்டிக் கொள்ளக்கூடாது. இதை மட்டும் சொல். என் சரித்திரத்தில் அடியாத இடம் பெற்றுவிட்ட உன் பெயர் என்ன? என் பெயர் வளவன். வளவன்? ஆஹா, வளவன் சோழ நாட்டிற்கே உரிய சிறப்பான பெயர். சரி, நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். நான் சென்று பெருந்தேவியின் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். மருத்துவரே. மன்னவா. வளவனை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் மன்னவா. வருகிறேன் வளவா. பெருந்தேவி, பெருந்தேவி, பெருந்தேவி. பெருந்தேவியின் மரணத்தைக் கண்டு மனம் நெகிழ்கிறது. முத்தூர் குற்றத்தின் மன்னனுக்கு தங்கையான இவள் தனது பிறந்த வீட்டிலும் ஒரு சுகத்தையும் காணவில்லை. மிழலை குற்றத்தில் மன்னனான இருங்கூவேளை மணந்து வந்து புகுந்த வீட்டிலும் எந்த சுகத்தையும் காணவில்லை. வேளிர்குல அரசியின் வேதனைகள் கடைசி வரை தீரவே இல்லை. தன் கணவனின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இவள் செய்ய துணிந்த காரியம் படுதோல்வி அடைந்து விட்டது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியின் அடையாளமும் அவள் முகத்தில் இன்னும் மாறவில்லை. அரண்மனையிலேயே பிறந்து அரண்மனையிலேயே வாழ்ந்த அந்த வேளிர்குல அரசி ஆரண்யத்திற்கு சென்று வாழ நேர்ந்தாலும் இறுதியில் ஒரு அரண்மனைக்கே வந்து உயிரை பறிகொடுத்து விட்டாள். இந்த மரணமாவது இவளுக்கு நிம்மதியை தந்திருக்குமா? பரிபூர்ண திருப்தியை அளித்திருக்குமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவள் அருகே அவளது உயிர் துணையான கணவன் இருங்கோவேல் இல்லையே. அவன் இங்கு வந்து பெருந்தேவியின் பிரிவை நினைத்து வடித்திடும் கண்ணீர் துளிகளில் அன்றோ அவள் கடைசியாக குளித்திருக்க வேண்டும். அதற்கு அவள் கொடுத்து வைக்கவில்லையே. அமைச்சரே, இந்த செய்தியை இருங்கோவிலுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா?
இந்நேரம் இது இருங்கோவேளுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? அவன்தானே அனுப்பி வைத்திருக்கிறான். அதனால் இதுவரை அவனுக்கு செய்தி எட்டாமல் இருந்திருக்காது. மனைவியின் திருமுகத்தை கடைசி முறையாக காண்பதற்கு இருங்கோவேளுக்கு நாம் வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதே முறை என்று கருதுகிறேன். தந்தையே, இது என்ன விபரீதம்? கடும் பகைவனாக மாறி தங்கள் உயிரை எப்போது பறிக்கலாம், சோழ நாட்டை எப்படி சூறையாடலாம் என்று துடித்துக் கொண்டிருப்பவன் அல்லவா அந்த இருங்கோவேள். அவன் மீது இந்த அளவிற்கு இரக்கம் காட்டுவது அவசியம்தானா? கிள்ளிவளவா, இருங்கோவேள் நமது பகைவன் என்பதை நான் மறுக்கவில்லை. இரண்டொரு முறை என்னை கொல்லும் முயற்சியில் ஈடுபட்டான் என்பதையும் நான் மறுக்கவில்லை. இன்று அவனிடம் காட்டும் இந்த பெருந்தன்மையால் அவனது பகை உணர்ச்சி அழிந்துவிடப் போவதும் இல்லை. அந்த அளவிற்கு அவன் உத்தமனும் இல்லை. பிறகு ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள்? இதையெல்லாம் நினைத்து நம் அரண்மனையில் நடந்துவிட்ட சோக நிகழ்ச்சியை நமது வெற்றி விழாவாக ஆக்கிவிடக் கூடாதே என்கிறேன். இங்கே இறந்து கிடப்பது அவன் மனைவி, அவனை உயிருக்கு உயிராக நேசித்த துணைவி, அவன் லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்த பாவை. அப்படிப்பட்டவளின் உடலை அவன் கண்ணுக்கே காட்டாமல் அடக்கம் செய்வது என்பது சொல்ல முடியாத கொடுமை. ஏதோ அவசரத்தில் தவறான முடிவெடுத்து தனது மனைவியை அனுப்பிவிட்டான். வந்த காரியத்தில் அவளுக்கு வெற்றி ஏற்பட்டாலும் தோல்வி ஏற்பட்டாலும் இப்படிப்பட்ட முடிவுதான் ஏற்படும் என்று அவள் உணராமல் இருந்திருக்க வேண்டும். அல்லது அவனுக்கு தெரியாமல் கூட ஏதோ ஒரு ஆவேசத்தில் அவளாக வந்திருக்க கூடும். எது எப்படி இருப்பினும் இருங்கோவேள் வந்து அவள் முகத்தை கடைசியாக பார்த்துவிட்டு செல்வதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. மன்னவா, தற்போது சோழ நாடெங்கும் எத்தகைய நிலை நிலவுகிறது என்று தங்களுக்கு சொல்ல வேண்டும். எதுவாயினும் சொல்லுங்கள். கொலுமண்டபத்தில் இருங்கோவேளின் மனைவி பெருந்தேவி தங்கள் மீது கட்டாரியை வீச முயன்றாள் என்ற செய்தி நாடெங்கும் பரவி இருக்கிறது. அதனால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இந்நிலையில் இருங்கோவேளை கண்டால் மக்கள் அவனை பொடி பொடியாக்கி விடுவார்கள். தாங்கள் இருங்கோவேளிடம் காட்டும் பெருந்தன்மை அவனது உயிருக்கே ஆபத்தாக முடிந்து விடாதா? நம் போர் முறைக்கே இழுக்கு ஏற்பட்டுவிடும். மக்களின் கொந்தளிப்பை நம்மால் தடுக்கவே முடியாது. பூம்புகாரில் இப்போதே புயல் எழுந்துவிட்டது. என்ன அமைச்சரே இப்படி பேசுகிறீர்கள்? நமது மக்கள் நம்மையும் மீறியா நடந்து கொள்வார்கள்? அந்த அளவிற்கு அவர்கள் தங்கள் அரசரிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்றா கூறுகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் அரசே, நான் அதற்காக கூறவில்லை. நாட்டு மக்கள் யாருக்குமே பிடிக்காத ஒன்றை எதற்காக செய்ய வேண்டும் என்றுதான் கேட்கிறேன். கொல்ல வந்த எதிரிடமும் கரிகாலன் கண்ணியமாக நடந்து கொண்டான் என்ற செய்தி நாட்டு மக்களுக்கு செந்தீயாக இருக்கும் என்கிறீர்கள். எதிரி என்பதற்காக கரிகாலன் மனித பண்பு இல்லாமல் நடந்து கொண்டான் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கிறீர்கள். அப்படித்தானே? மன்னவா, மனைவியின் முகத்தை காண வரும் பகைவன் தங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்து விட்டால்? அவ்வளவு மோசமான நிலை உருவாகும் என்றால் நான் சாவதே மேல். தன்னந்தனியாக நம் அரண்மனைக்குள் ஒருவன் வருவான். என்னை சுற்றி பெரும் பாதுகாப்பு வளையம் இருக்கும். ஆனால் வருகிறவன் அவ்வளையத்தையும் மீறி என்னை கொன்று போட்டு விடுவான். அப்படித்தானே அமைச்சரே? இதுதான் நடக்கும். அப்படித்தான் நடக்கும் என்றால் நமக்கு இவ்வளவு படைகள் தேவையில்லையே. எல்லாவற்றையும் இப்பொழுதே கலைத்து விடலாமே. அமைச்சரே, இப்பொழுதே நமது வீரர்களை அனுப்புங்கள். இருங்கோவேள் ஒளிந்து வாழ்வதாக சொல்லப்படும் இடங்களிலெல்லாம் பறை முழங்கச் சொல்லுங்கள். இருங்கோவேளின் மனைவி பெருந்தேவியின் மரணத்தை பற்றி பறை முழங்குவோன் அறிவிக்கட்டும். நமது அரண்மனையில் வைக்கப்பட்டுள்ள தன் மனைவியின் சடலத்தை காண்பதற்கு இருங்கோவேள் மட்டும் தன்னந்தனியாக வந்துவிட்டு போக யாதொரு தடையும் இல்லை என்ற செய்தி எங்கும் பரவட்டும். இன்று நாளை மறுதினம் மாலை வரை இறுதி சடங்குகள் நடைபெறாமல் இருங்கோவேளுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம் என்று விளக்கமாக உரையுங்கள். உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அதுவரையில் சவம் சிறிதும் கெடாமல் தைலங்களால் பாதுகாக்கப்படட்டும். மற்ற ஏற்பாடுகளை நிறுத்தி வையுங்கள். கிள்ளிவளவா, நாட்டு மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இருங்கோவேள் இங்கு வரும்போது
எந்த எதிர்ப்பும் காட்டக்கூடாது. அவனுடைய உயிருக்கோ மரியாதைக்கோ ஏதாவது ஊனம் ஏற்பட்டால் அதற்கு நீதான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். இருங்கோவேள் பூம்புகாருக்கு வந்து பெருந்தேவியின் முகத்தை பார்த்துவிட்டு வெளியேறும் வரையில் அவன் நமது பகைவன் என்ற கண்ணோட்டத்தோடு யாரும் அவனை பார்க்க கூடாது. இதை முதலில் நமது போர் வீரர்களுக்கு கூறிவிடு. மக்களை அமைதிப்படுத்துங்கள். இது என் ஆணை. இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், இருங்கோவேலின் துணைவியாரான வேளிர்குல அரசியார் பெருந்தேவி பூம்புகார் அரண்மனைக்குள் புகுந்து மாமன்னரை கொல்ல முயன்ற நேரத்தில் ஒரு உழவன் குறுக்கே பாய்ந்து கட்டாரியை தன் மார்பில் தாங்கிக் கொண்டான். அப்பெண்மணி தன் முயற்சி வெற்றி பெறாத அதிர்ச்சியில் அகால மரணமடைந்தார். அவரது சப அடக்கம் இருங்கோவேல் மன்னரின் வருகைக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை வரையில் அவரை எதிர்பார்த்து காத்திருப்பது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இருங்கோவேல் மன்னர் பூம்புகார் அரண்மனைக்கு வந்து தன் மனைவியை காண எந்த தடையும் இல்லை. அவர் தன்னந்தனியாக வந்து திரும்பி போக சோழ நாட்டு தளபதி அனைத்து பாதுகாப்பு வசதிகளையும் செய்து தருவார். இது சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தாரின் உத்தரவு. இதென்ன விபரீதம்? மாமன்னர் ஏன் இவ்வாறு செய்கிறார்? இதற்கு பெயர்தான் பெருந்தன்மையா? இதுதான் பகைவனிடம் அன்பு பாராட்டுவதா? இதன் பெயர்தான் இரக்கமா? இல்லவே இல்லை, இது ஏமாளித்தனமான வேலை. நான் பூம்புகார் நகரில் கேள்விப்பட்டது சரியாகத்தான் இருக்கிறது. என்ன? மாமன்னரை இருங்கோவேல் மனைவி சதி செய்து கொல்ல பார்த்தாள் என்ற செய்தி ஊரெங்கும் பரவி இருக்கிறது. அதை கேட்ட சிலர் மன்னருக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் சோழ நாட்டின் கதி என்ன என்று கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். சிலர் அந்த இருங்கோவேல் இருக்கும் காட்டிற்கே சென்று அவனை வஞ்சம் தீர்த்தே ஆக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அதற்காக பூம்புகார் நகரமே பொங்கி எழுந்து விட்டது என்னும்படி ஒன்று திரண்டு புறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன? அவர்கள் புறப்பட்டு வரும்போது நாமும் அவர்களோடு இணைந்து கொள்ளலாமே. அதற்கு வழியே இல்லாமல் தான் இப்படி ஒரு அறிவிப்பு எங்கும் முழங்குகிறதே. மக்கள் இதை கேட்டு எதிரிக்கு நம் மன்னர் நடைப்பாவாடை விரித்து வரவேற்பு தருகிறாரே என்று கொதிப்படைந்து பேசுகிறார்களே. இப்படி இருங்கோவேலுக்கு எதிராக சோழ நாட்டு மக்கள் உயர்த்திய கரத்தை வேந்தரே முறித்து முடக்கி போட்டு விட்டால் நாம் என்ன செய்வது? நடப்பது நடக்கட்டும் என்று விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இருங்கோவேல் தன் மனைவியின் முகதர்சனத்தை பார்ப்பது போல் இங்கு வரப்போகிறான். திடீரென்று மன்னர் மீது கட்டாரியோடு பாயப் போகிறான். மனைவி செய்ய முடியாமல் போனதை கணவனே செய்ய போகிறான். நாம் நம் கொற்றவனை இழந்து தவிக்கப் போகிறோம். யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது போல மாமன்னரே இப்படி செய்தால் நாம் என்ன செய்ய முடியும்? நடப்பது நடக்கட்டும். பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. இதனால் அறிவிப்பது என்னவென்றால், இருங்கோவேலின் துணைவியாரான வேளிர்குல அரசியார் பெருந்தேவி பூம்புகார் அரண்மனைக்குள் புகுந்து மாமன்னரை கொல்ல முயன்ற நேரத்தில் அது வெற்றி பெறாமல் போகவே அந்த அதிர்ச்சியில் அகால மரணமடைந்தார். அவரது சவ அடக்கம் இருங்கோவேல் மன்னரின் வருகைக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாளை மாலை வரையில் அவரை எதிர்பார்த்து காத்திருப்பதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இருங்கோவேல் மன்னர் பூம்புகார் அரண்மனைக்குள் வந்து தன் மனைவியை காண எந்த தடையும் இல்லை. இருங்கோவேல் மன்னர் திரும்பி போக சோழ நாட்டு தளபதி அனைத்து பாதுகாப்பு வசதிகளையும் செய்து தருவார். இது சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தாரின் உத்தரவு.
செல்லமாக விளங்கிய நமது மகாராணியார் நம் அனைவரிடமும் பெற்ற தாயைப் போல் பாசம் காட்டினாரே, அவர் மடிந்து விட்டார் என்ற செய்தியை நாம் சென்று எப்படி சொல்வது? அதற்கும் மேலே இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அந்த அறிவிப்பின்படி நமது மன்னர் தன்னந்தனியாக அங்கு போகத்தான் வேண்டுமா? இறுதியாக ஒருமுறை மன்னர் தனது மனைவியின் முகத்தை பார்க்க வேண்டாமா? கரிகாலனின் அறிவிப்பு ஏன் ஒரு சூழ்ச்சியாக இருக்கக்கூடாது? நிறுத்துங்கள். இப்படியெல்லாம் விவாதம் செய்து கொண்டிருக்கும் நேரமா இது? முதலில் இந்த செய்தியை நாம் அங்கு சென்று அனைவரிடமும் தெரிவிக்க வேண்டாமா? இந்த அறிவிப்பில் உள்ளபடி செய்வதா வேண்டாமா என்பதை அமைச்சர் தானே தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் ஏன் அதை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், உடனே சென்று இதை பற்றி அறிவிப்போம். மங்கம்மா, மங்கம்மா, நம் பெருந்தேவி. ஆம் பிரபு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் பிரபு. ஏன் நீ உடனே வந்து என்னிடம் சொல்லவில்லை? எதற்கும் கலங்காத நீங்கள் அவள் மரணத்தை கேட்டு கதறி அழுவதை பார்க்கும் சக்தி எனக்கில்லை.